பண்ண மாட்டோம். இப்போ ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிற அந்த மோசடிகளை வந்து அப்பட்டமா வந்து வெளிச்சம் போட்டு காட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியான நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, அவன் ரமணா எல்லாம் தப்பான ஒரு ஆஸ்பத்திரி மேல கொடுக்கிற ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன். எதை ஒன்று ரெண்டு எந்த சமுதாயத்திலும் எந்த நிறுவனத்திலும் எதை ஒன்று ரெண்டு இருக்கலாம். ஆனா அதுக்காக எல்லா ஆஸ்பத்திரி இப்படி பண்ணுதுன்னு சொல்றது, அந்த ரமண படத்துல சொல்றதெல்லாம் அப்பட்டமான தப்பான விஷயம். சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஆஸ்பத்திரியை நாங்கெல்லாம் ஜனங்களை புழைக்க வைக்கத்தான் வந்து இருக்கிறோம் இல்லையா, ஜனங்களுக்கு பிடுங்கி பணத்தை சேகரிக்கிறதுக்காக இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி செய்தியா மருத்துவத்துறையில ஊழல் அப்படிங்கிற விஷயமே இல்லங்கிறது உங்களோட வாதமா? இங்க பாருங்க ஐயா, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். இத்தனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எந்த நாட்டிலையும் கிடையாது, ஒன்லி இந்தியாவில் தான் இருக்கு. இந்தியாவில் இத்தனை பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் இல்லாதனால இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த ஆளுகளுக்கு சம்பளம் எங்கிருந்து வரும்? இவங்களுக்கு பணம் கொடுக்கணும், டாக்டருக்கு பணம் கொடுக்கணும். நாங்க வந்து பணம் வசூல் பண்ணி தான் ஆக வேணும். அது எங்கிருந்து தான் மாநிலத்திலிருந்து பணம் வந்துடுமா? எங்க இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு நல்ல வைத்தியம் பண்ணணும்னா எங்கிருந்து வரும்? வி ஹாவ் டு கலெக்ட் தி மணி. இந்த கலெக்ட் பண்றதுல நியாயம் இருக்கணும், கரெக்டான. எங்களுதெல்லாம் இந்த இதுக்கு இவ்வளவு சார்ஜ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா இவங்களே சொல்லவே மாட்டாங்க, மெஷினே போட்டுவிடும். அந்த மாதிரி எங்களுடைய கரெக்டான சிஸ்டம் இருக்கு. ஆனா ஆஸ்பத்திரி கண்டபடி தப்ப சொல்றது தப்பு இல்ல. இப்ப இந்த மருத்துவமனையில, உங்க மருத்துவமனையில இப்ப இந்த ஐசியூ எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இப்ப வந்து ஒரு நாள் வாடகைங்கிறது குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய் இருக்கும் இல்லையா? 10,000 மேலங்க. சரி, 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. இது ஒரு சாமானிய மக்களுக்கு இது சாத்தியமாக தாங்க முடியாது. சாதாரண மக்களுக்கு முடியாது. ஒரு 10-15% ஜனங்களை தவிர இந்த காசு தாங்க முடியாது. இந்த ஆஸ்பத்திரியில ஒரு வாரம் இந்த ஆஸ்பத்திரியில் இருந்தாங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடும் காசு. சாதாரண மக்களால முடியாது. இல்ல, நீங்க ஒரு சாதாரண கிராம பகுதியிலிருந்து வந்தவர். நீங்க இந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லி நோக்கத்தோட தான் இந்த மருத்துவமனை நீங்க தொடங்குனீங்க. ஆனா இன்னைக்கு அது சாத்தியம் இல்லைங்கும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு வருத்தமா இல்லையா? இது கேஎம்சிஹெச் இஸ் கார்பரேட் ஹாஸ்பிட்டல், ஒரு ஷேர் ஹோல்டருடைய ஆஸ்பத்திரி. இந்த ஷேர் ஹோல்டர் ஆஸ்பத்திரியில நான் வருமானம் பண்ணணும், எங்க ஷேர் ஹோல்டருக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும். இது வந்து இதோடைய நிலை. இதுக்கு நாங்க எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க எவ்வளவு கன்செஷன் கொடுக்கறோமோ அவ்வளவு கொடுக்கறோம். ஏன் நான் மட்டும் இந்த ஆஸ்பத்திரியில வருஷம் 5 crores to 10 crores கன்செஷன் கொடுக்கறேன். மனசுக்கு மற்ற ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இது இந்த மருத்துவமனையில ஏழை எளியவர்களுக்கு நிச்சயமா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இது பத்தாது. கூட இந்த கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணலினால் ஒழிய, எல்லாத்துக்கும் சம் கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இருந்தால் ஒழிய இந்த மருத்துவம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஆனா நீங்க சொல்றது பார்த்தா மருத்துவம் ஒரு பெரிய பிசினஸா மாறி போயிடுச்சு போலதானே தெரியுது. பிசினஸ் இல்லைங்க, பிசினஸ் மாதிரியான நிலை வந்துருச்சு. காரணம் என்னன்னா, அது இப்ப இருக்கிற டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அவ்வளவு காஸ்ட்லி. உலகத்திலேயே காஸ்ட்லியான பிசினஸ் மெடிக்கல் காஸ்ட் தான். இங்க மட்டும் இல்ல, இந்த அமெரிக்காவிலாம் போனீங்கன்னா 35% ஜிடிபியை ஹெல்த்துக்காக செலவு பண்றாங்க. நாம 3-5% தான் செலவு பண்றோம். எங்க போய் இது பத்தாது. இந்த நம்ம ஜனங்களுக்கு பத்தாது. இப்போ இவ்வளவு காஸ்ட்லின்னு சொல்றீங்களா சார், இதை வந்து குறைக்கிறதுக்கு எதுவும் வழிகள் இருக்கா? ரொம்ப கஷ்டங்க, குறைக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட் இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வெளிநாட்டு எக்யூப்மெண்ட்ஸ். 5 வருஷம் தாங்கும். 5 வருஷம் மாத்திட்டே இருக்கணும். ஒரு ஐசி பெட் செட்டப் பண்றதுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். இப்ப இந்தியாவில் இருக்கிற கருவிகளை வச்சு இங்க ஒரு உயர்தரமான மருத்துவம் கொடுக்க முடியாதா? இந்தியன் மேட் எக்யூப்மெண்ட் வச்சு ஓரளவு கொடுக்க முடியும். ஆனால் பிரிசிஷன் ஒன்னு இருக்கு பாருங்க, அந்த அக்யூரேட்டா பிரிசிஷனை வைத்தியம் பண்ற எக்யூப்மெண்ட் வந்து நாம இன்னும் கஷ்டமான நிலையில இருக்கோம், இன்னும் பண்ணல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ்ல, மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல வந்து பெரிய அளவு வந்து மோசடிகள் நடக்குதுன்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் வந்துங்க, மோசடின்னு சொன்னா ரைட்டான மோசடியா மோசமான மோசடியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் மோசடி நடக்குது. இப்போ நான் ஓப்பனாவே சொல்ல போனா, எந்த இடத்துலயுமே
தப்பு நடக்குதான். அதனால எல்லாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. தப்பு நடக்குதான் செய்யும். எதுல